இனப்படுகொலை சிங்களர்கள் கொண்டிருக்கிறது தமிழர்களை. செத்தவன் முழுக்க தமிழன், கொன்றவன் முழுக்க சிங்களன். அதனால இனப்படுகொலை. இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது? என்ன சான்று வேண்டி கிடக்குது? உலகெங்கும் அடித்து விரட்டப்பட்டு தாய் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு குற்றுயிரும் குறையுமா ஓடி பல்வேறு நாடுகளை நாடற்ற ஏதிலிகளாக போய் அண்டி ஒண்டி அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்களர்கள்? ஜனநாயகம் பேசுகிற இந்த நாடுகள், குறிப்பாக இந்திய பெருநாடு, இந்திய இராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்பெற முடியும், சீக்கியர்கள் இடம்பெற முடியும், பஞ்சாபி எல்லாரும் இடம்பெற முடியும், குஜராத்தி, மராட்டி, மலையாளி, கன்னடர், தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும். அது ஒரு நாட்டு இராணுவம் என்று சொல்வதை ஏற்கனவே. ஆனால் இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு இராணுவத்தில் நாங்கள் இடம்பெற முடியுமா? இடம் பெற்றிருக்கிறோமா? இந்த கேள்விக்கு ஆற்ற பதில் இருக்கு. ஒரு நாட்டு இராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடமே பெற முடியாது என்ற நிலை இருக்குமானால் அந்த நாட்டு இராணுவம் இந்த இன மக்களை எப்படி பாதுகாக்கும்? அதே இராணுவ வலிமை ஆயுத பலத்தை கொண்டுதான் என் அக்கா தங்கைகளை ஆயுதத்தை காட்டி உயிரை காட்டி அச்சுறுத்தி வன்புணர்வு செய்து கொண்டு குவித்தது. தொண்டை குழிக்கல் ஒன்றை துப்பாக்கி செலுத்திட்டு உனக்கு உயிர் வேணுமா உரிமை வேணுமானா எவன் உரிமை வேணும்னு சொல்லுவான். இது எந்த மாதிரி அணுகுமுறை? விழுக்காட்டு அடிப்படையில் 60 விழுக்காடு சிங்களர்கள், இந்த 40 விழுக்காடு அந்த இராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும் என்கிற நிலை இருந்தால் விடுதலை புலிகள் என்கிற ஒரு இராணுவ கட்டமைப்பு உருவாகியிருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? அப்ப எந்த இராணுவத்தை வைத்து அழித்து ஒழிக்கிறானோ என் இன மக்களை, அதே ஆயுதத்தை எடுத்து என் இன மக்களை பாதுகாப்பதை தவிர வழி இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தார். எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தது பயங்கரவாதம் என்றால் அந்த ஆயுதத்தை பிரசவித்தது சிங்கள அரச பயங்கரவாத தாய் என்பதை அறிவார்ந்த மக்கள் ஏன் அறியல? ஏன் அதை பேச தயங்குறீங்க? இத பன்னாட்டு சமூகம் கவனத்தில் எடுக்கணும். தலையிடற்ற ஒரு நீதி விசாரணை கொண்டு வரணும். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க? அங்க நடந்தது இனப்படுகொலை தான், அதுக்கு அந்த நாட்டு அரசே ஒரு நீதி விசாரணை நடத்தி கொள்ளலாம்ங்கிறீங்க. இதை எல்லா சமூகமும் எல்லா நாடும் பார்த்து கொண்டுதான் இருக்கு. இந்த தீர்ப்பை கொலை பண்ணிட்டேன் நான், அதை நானே விசாரிச்சு அதுக்கான தண்டனை கொடுத்து கொள்ளலாம்ங்கிறது ஒரு தீர்ப்பு, பன்னாட்டு தீர்ப்பு. எவன் கொன்று குவிச்சானோ அது போர் குற்றம். போர் குற்றம், அதுக்கு விசாரணை நீயே பண்ணிக்கப்பான்னா என்ன விசாரணை நடக்கும்? என்ன விசாரணை நடக்கும்? யார் விசாரிப்பா? யார் விசாரிப்பா? இப்படியே ஓடிருமா தமிழ்நாட்டு அதிகாரம்? ஒரு நாள் வீதியில் இருந்து கத்திக்கிட்டு இருக்க பிரபாகரம் பிள்ளைகிட்ட சிக்கிச்சுன்னா சிங்களம் எப்படி தப்பிச்சு போயிருமா? பன்னாட்டு சமூகம் எனக்காக பேசாம போயிருமா? இல்ல இந்திய நாடு தான் பேசாம போயிருமா? இது எங்களுக்கென்று ஆள் இல்லை, எங்களுக்கென்று குரல் எழுப்பவோ எங்களுக்கென்று ஆதரவா கை நீட்டவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்களாக நாங்கள் நிற்கிறோம். அதனால இருக்கிற அதிகாரம் எனக்கு எதிரான அதிகாரமா, எனக்கு என் இனத்திற்கு துரோகம் செய்கிற அதிகாரமா இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த நிலைமை. போராட ஒரு இடம் இருக்க, எங்க ஆளே நடமாட்டம் இல்லாத அங்கே போய் கத்திக்கிட்டு போடாங்க. இப்படிதான் RSS பேரணிக்கு அனுமதி கொடுத்தீங்களா? நீங்க கூட்டம் நடத்தினா இந்த சிவானந்த காலனி இந்த இடத்துல தான் போடுவீங்களா? அந்த சாலையில தான் போடுவீங்களா? அப்படிதான் போடுவீங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டோம், கொன்று ஒழிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கான நீதி உரிமையை கேட்டு கத்தி கதற கூட நின்று போராட ஒரு இடமற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அடிமை, கேவலமான அடிமை மைன மக்களாக நாங்க இருக்கோம். அதான் கொடுமை. இந்த செத்து எலும்பு கூட பாக்குறது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் எலும்பு கூடனா நேரம் அமைதியா இருக்குமா தமிழ்நாடு? இல்லை ஒரு மதத்துக்காரன் எலும்பு கூடனா அமைதியா இருக்குமா தமிழ்நாடு? செத்து கிடக்கிறவன் தமிழனா செத்து கிடக்கிறதுனால தமிழனா யாரோ தமிழனா போயிட்டு இதுதான் இந்த இனத்துக்கு நேர்ந்த பெரும் கொடுமை, வரலாற்று பெரும் துயரம். இதுதான் இது எங்க வழியை கடத்த வழியில உலகம் பூரா இருக்கிற என் மக்களுக்கு நான் எங்கள் கத்தலும் கதறலும் எங்கள் மொழியும் சற்று ஆறுதலா இருக்கும், அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். பிரதமரின் 2 நாள் பயணமா இன்னைக்கு தமிழகம் வருகை எப்படி பார்க்கணும்?
ஒரு வருகை அவ்வளவுதான். அதை போய் நான் என்ன பாக்குறது? கருப்பு கொடி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் தங்கம் தென்னரசு வந்து அவருடைய வருகை வந்து பெருமை நீங்க தான் சொல்லணும். நீங்க வந்து பிஜேபி எதுக்குது திமுகன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க தான் செய்தியை கொண்டு போறீங்க. பிஜேபி வந்துடும், அதுக்கு திமுக தான் பெரிய எதிரின்ட்டு ஒருத்தர் பெருமைங்கிறாரு. காங்கிரஸ் கருப்பு கொடி காட்டுது. இன்னைக்கு இவங்க காட்டுறாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த பெருமைன்னு சொல்ற கட்சி அடிச்சுல. அதிகாரத்துக்கு வந்தா வெள்ளை கொடை காட்டும், எதிர்கட்சியா இருந்தா கருப்பு கொடை காட்டும். அதிகாரத்தில் இருந்தா வெல்கம் மோடின்னு சொல்லும், எதிர்கட்சியா இருந்தா கோபேக் மோடின்னு சொல்லும். இது இந்த கருப்பு கொடி காட்டினோன்னா திரும்பி போயிடுவார. ஏதோ ஒரு இது நடக்குது. அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா நாட்டில் பிரச்சனை. 13 லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி வெளியில் நிற்கிறான். 12,000 பேர்ல 2,500 பேருக்கு தான் பணி நியமனம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் பசியோடு கதறிக்கிட்டு இருக்கான். நாட்டில் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்னி திருட்டு கிடையாது, அது வந்து முறைகேடு அப்படின்ட்டு. இது ஒன்றும் புதுசு இல்லையே. அவர் பொய் பேசுறாருன்னு சொல்லாதீங்க, உண்மைக்கு புறம்பா பேசுறாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னவங்க தானே அவங்க. அவர் பேசுறது பொய்ன்னு எப்படி சொல்றீங்க? உண்மைக்கு புறம்பா பேசுறாரு. அவர் அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டா அப்படியே சொல்றீங்க. அவர் உடல் இச்சையை தீர்த்து கொண்டார், அப்படிதான் நீங்க சொல்லணும். மாண்புமிகு நிதியமைச்சர் நமக்கு என்ன சொன்னாங்க? 9,000 கோடியோட விஜய் மல்லையா ஓடி போயிட்டான், 16,000 கோடியோட நீரவ் மோடி ஓடி போயிட்டான், 6,000 கோடியோட லலித் மோடி ஓடி போயிட்டான். இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அப்படிலாம் சொன்னாதீங்க, ஏமாற்றிட்டு ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லாதீங்க, முதலீடு செய்து தோற்று போனார்கள் என்று சொல்லுங்கள். நான் கேட்டேன், அம்மா எனக்கு ஒரு 1000 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன்னு கூட சொன்னேன். அது மாதிரி இது திருட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்றது? முறைகேடு நீங்க அப்படிதான் சொல்லணும். முறைகேடு அப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் புதுசா இந்த மாதிரி இவங்க பேசி இப்படியே மக்களை ஏமாற்றி அதை என்கிட்ட போய் கேட்குறீங்க. எதையா நீங்க தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்படி இந்த மாதிரி இருக்கிற அந்த நிலைமை நீங்க அதை விட்டுருவிய. இவர் முந்து வரை இவருக்கு 58 விழுக்காடு போடுறாங்க, இவருக்கு 78 விழுக்காடு. நீங்க சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டில் உங்க கருத்து கணிப்படி 200 விழுக்காடு வாக்குப்பதிவாகும். ஒவ்வொருத்தருக்கு 70 இருக்குன்றீங்க, 50 இருக்குன்றீங்க, 60 இருக்குன்றீங்க. வேற எதுக்கு? கமலஹாசன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றிருக்காரு. அது அண்ணனுக்கு நான் வாழ்த்து சொல்லிட்டேன். அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்து. சார், திமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும் அப்படின்னு இபிஎஸ் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு. அந்த பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? இது கொஞ்சம் முடிஞ்சோன்னா அவங்க வந்து அதிமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும் ஆரம்பிப்பாங்க. நாங்கள் ரெண்டும் திருன்னு இருட்டுகள் நாங்கள் மக்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உருட்டு தானே 60 வருஷமா நடக்குது தங்கச்சி. இவங்கள சொல்றது அவங்கள சொல்றது. திமுக செஞ்ச அக்கிரமணத்தில் ஜெயா டிவியில் அல்லது நியூஸ் ஜேயில் பாருங்க, அதிமுக செஞ்சதை இந்த திமுக காரங்க தொலைக்காட்சியில் பாருங்க. என்ன இது? தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் பட்டியலை இப்போ எதிர்பார்க்கணும். அவசரம் மாநாடு போட்டு அறிவிக்கிறேன். கொஞ்சம் காத்து. நன்றி.